தமிழ் சினிமால நடிகர் திலகம், நடிப்பு பல்கலைக்கழகம்னு போற்றக்கூடியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதே மாதிரி கிளாசிக் சினிமால முன்னணி இயக்குனரா திகழ்ந்தவர் கே. சங்கர். எம்ஜிஆர், சிவாஜின்னு பல முன்னணி நடிகர்களுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இவர் 1984 சிவாஜி கணேசன் நடிப்புல இளையராஜா இசையில எழுதாத சட்டங்கள்னு ஒரு படத்தை இயக்குனாரு. இந்த படத்துல சிவாஜி நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்ச கே. சங்கர் சிவாஜியை பார்க்க அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அந்நேரம் சிவாஜி வேற படப்பிடிப்புக்காக மலேசியா போயிருந்திருக்காரு. அதனால சிவாஜியுடைய சகோதரர்கிட்ட கே. சங்கர் பேச, உடனே சிவாஜி சகோதரர் இருங்க அண்ணன் கிட்ட கேக்குறேன்னு சிவாஜிக்கு போன் பண்ணி கேட்க, அதுக்கு சிவாஜி கே. சங்கர் படம் தானே, அதெல்லாம் சரியாதான் இருக்கும், கதை என்னன்னு சிவாஜி கேட்க, அவர் சகோதரர் ஏதோ மலையாள படம் கதைன்னு சொல்ல, சிவாஜி ஓ அப்படியா, மலையாள பட கதையா, அப்ப நல்லா தான் இருக்கும்னு நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. சிவாஜி மலேசியால இருந்து கிளம்பி விடிய காலை 5 மணிக்கு சென்னை வந்திருக்காரு. வீட்டுக்கு போய் குளிச்சு கிளம்பி 7 மணிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு போயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே படப்பிடிப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்க இதை பார்த்த சிவாஜி, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், மேக்கப் போட்டு விடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப உதவியாளர்கள் மேக்கப் போட ஷார்ட் ரெடின்னு எழுப்பியிருக்காங்க. எழுந்து கண்ணாடியை பார்த்த சிவாஜி, இந்த படத்துல நான் முஸ்லிமான்னு கேட்க இயக்குனர் கே. சங்கர் ஆமான்னு சொல்லியிருக்காரு. சரி என்ன சீன் எடுக்க போறீங்கன்னு சிவாஜி கேட்க, அதுக்கு இயக்குனர் ஒருத்தர் இறந்து போறாரு, நீங்க அங்க வந்து கதறி கதறி அழுவணும்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா முதல் சீனு இவ்வளவு இழவு சீனா எடுக்கிறீங்களேன்னு வேற வழி இல்லாம அந்த சீன்ல நடிச்சிருக்காரு சிவாஜி. இந்த தகவலை இயக்குனர் பாரதி கண்ணன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க.